இப்போ நாம வீடியோவில் கோ திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி பேச போகிறோம். அதே மாதிரி வாழை திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி பேச போகிறோம். ஸோ வாழை திரைப்படம் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நிரூபித்திருக்கிறது. என்னதான் ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வந்தாலும், ஒரு 1000 கோடியில் படம் வந்தாலும் மக்கள் ஒரு பயங்கரமான கண்டென்ட்டை ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீண்டும் வாழை திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு உணர்த்தி இருக்கிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தளபதி விஜய் அவர்களோட கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக வெளியானது. இந்த திரைப்படத்துக்கு ஸ்டார்டிங்கில் சுத்தமாக ஐப்பு கிடையாது. தளபதி திரைப்படம் வருது அப்படிங்கிற ஒரு பேர் தான் இந்த திரைப்படம் வந்துச்சு. ஆனால் திரைப்படத்தை பார்த்த எல்லாருமே பயங்கரமான பாசிட்டிவான விமர்சனங்கள் கோட் திரைப்படத்துக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. முக்கியமாக இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. வீக் டேஸில் தான் இந்த வீக்கெண்டில் தான் ஒரு திரைப்படம் பயங்கரமாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணும். ஆனால் இந்த திரைப்படம் வீக் டேஸ்லையும் ஒரு பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை கொடுத்துச்சு. அதனாலே இந்த திரைப்படம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் திரைப்படமாக தமிழ் சினிமாவில் பார்க்கப்பட்டது. ஃபஸ்ட் டே மட்டுமே உலக அளவில் இந்த திரைப்படம் 126 கோடியும், செகண்ட் டே இந்த திரைப்படம் 200 கோடியும் அந்த மாதிரி கலெக்ஷன் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி 4 நாட்களில் 288 கோடியும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ ஓவர்சீஸில் மட்டுமே இந்த திரைப்படம் 140 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழகத்திலையும் இந்த திரைப்படம் 150 கோடிக்கும் மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்காம். ஸோ திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிவிட்டது. ஸோ இப்போ வரைக்குமே கோ திரைப்படத்தோட கலெக்ஷன் பயங்கரமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ வரைக்குமே கோ திரைப்படம் 480 கோடிக்கு மேலே உலக அளவில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இது பயங்கரமான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக இந்த ஒரு வீக்கெண்டில், அதாவது சாட்டர்டே இன்னைக்கான கலெக்ஷன், சண்டே நாளைக்கான கலெக்ஷன், இந்த 2 கலெக்ஷனுமே இன்னுமே அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் முடிவதற்குள்ள 500 கோடி கிளப்பில் கோ திரைப்படம் இணைந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தளபதி விஜய்க்கு 2வது 500 கோடி கிளப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு பெரிய மைல்கல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழை திரைப்படம். ஸோ கோ திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கோ திரைப்படத்தை தமிழ்நாட்டில் 1000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் இருந்தாங்க. அதாவது எந்த திரைப்படம் முடிந்தாலும் எல்லா திரைப்படத்தையும் தூக்கிட்டு கோ திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் இருந்தாங்க. ஆனால் வாழை திரைப்படம் ஒரு பயங்கரமான சக்ஸஸ் தமிழகத்தில் கொடுத்து கொண்டு இருந்தது. முக்கியமாக ஒரு 4 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் ஒரு வாரத்தில் 14 கோடியும் 15 நாட்களில் 30 கோடிக்கு மேலே வசூல் சாதனை இந்த திரைப்படம் படைத்திருந்தது. முக்கியமாக இந்த திரைப்படத்துக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டம் அதிகமாக வர ஆரம்பித்தது. ஸோ அதனால் கோ திரைப்படத்தை வாழை திரைப்படம் ஓடிட்டு இருக்கும். வாழை திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் கம்மியாகாது. கோ திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், வேறு திரைப்படத்தை தூக்கிட்டு கோ திரைப்படத்தை போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வாழை திரைப்படமும் ஒரு சைடு பயங்கரமாக ஓடிக்கொண்டு இருந்தது, இன்னொரு சைடு கோ திரைப்படமும் ஓடிக்கொண்டு இருந்தது தமிழகத்தில். ஸோ வாழை திரைப்படம் ஓவர்சீஸில் 4 கோடி கலெக்ஷன் பண்ணியிருந்தது. தமிழக ரிப்போர்ட் படி வாழை திரைப்படம் ஒரு பயங்கரமான கலெக்ஷன் 32 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ கோ திரைப்படத்தோட ஒவ்வொரு நாள் கலெக்ஷனை பற்றி பார்த்தா அதுதான் ஒரு பயங்கரமாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் கோ திரைப்படத்தோட கலெக்ஷன் இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்கு. ஸோ வீக் டேஸில் கூட 15, 14, 12 கோடி ரூபாய் தமிழகத்தில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த சைடு வாழை திரைப்படம் 40 லட்சம், 67 லட்சம், அதுக்கப்புறமா 88 லட்சம் அந்த மாதிரி கலெக்ஷன் வாழை திரைப்படத்துக்கும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. வீக்கெண்ட் டேஸில் கோட் அண்ட் வாழை திரைப்படம் 2 திரைப்படத்துக்கும் கலெக்ஷன் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ வாழை திரைப்படம் இது வரைக்கும் 50 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் கோ திரைப்படம் வந்தாலுமே வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன் கொஞ்சம் கூட குறையல. ஸோ வாழை திரைப்படம் இன்னும் கொஞ்ச நாள் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிறது. ஆனாலும் ரசிகர்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டு தான் இருக்குது வாழை திரைப்படத்துக்கு. ஸோ இதை நம்பி, வாழை திரைப்படத்தை நம்பி எத்தனையோ இதுக்கு மேலே நிறைய சின்ன பட்ஜெட் திரைப்படம் வெளிவர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வாழை திரைப்படத்தை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற இப்போ நாம் வீடியோவில் கோ திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி பேச போகிறோம். அதே மாதிரி வாழை திரைப்படத்தோட கலெக்ஷனை பற்றி பேச போகிறோம். ஸோ வாழை திரைப்படம் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நிரூபித்திருக்கிறது. என்னதான் ஒரு பெரிய ஹீரோ திரைப்படம் வந்தாலும், ஒரு 1000 கோடியில் படம் வந்தாலும் மக்கள் ஒரு பயங்கரமான கண்டென்ட்டை ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மீண்டும் வாழை திரைப்படம் தமிழ் சினிமாவுக்கு உணர்த்தி இருக்கிறது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
தளபதி விஜய் அவர்களோட கோட் செப்டம்பர் 5ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக வெளியானது. இந்த திரைப்படத்துக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சுத்தமாக ஐப்பு கிடையாது. தளபதி திரைப்படம் வருது அப்படிங்கிற ஒரு பேர் தான் இந்த திரைப்படம் வந்து வந்துச்சு. ஆனால் திரைப்படத்தை பார்த்த எல்லாருமே வந்து பயங்கரமான பாசிட்டிவான விமர்சனங்கள் கோட் திரைப்படத்துக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. முக்கியமாக இந்த திரைப்படத்துக்கு ரசிகர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்தது. வீக் டேஸில் தான் வந்து இந்த வீக்கெண்டில் தான் வந்து ஒரு திரைப்படம் பயங்கரமாக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பண்ணும். ஆனால் இந்த திரைப்படம் வந்து வீக் டேஸ்லையும் ஒரு பயங்கரமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து கொடுத்துச்சு. அதனாலே இந்த திரைப்படம் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் திரைப்படமாக தமிழ் சினிமாவில் பார்க்கப்பட்டது. ஃபஸ்ட் டே மட்டுமே உலக அளவில் இந்த திரைப்படம் 126 கோடியும், செகண்ட் டே வந்து இந்த திரைப்படம் 200 கோடியும் அந்த மாதிரி கலெக்ஷன் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி 4 நாட்களில் 288 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ வந்து ஓவர்சீஸில் மட்டுமே இந்த திரைப்படம் 140 கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழகத்திலையும் இந்த திரைப்படம் 150 கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்காம். ஸோ திரைப்படம் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே வந்து ஆகிவிட்டது. ஸோ இப்போ வரைக்குமே இந்த கோட் திரைப்படத்தோட கலெக்ஷன் பயங்கரமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ வரைக்குமே கோட் திரைப்படம் வந்து 450 கோடிக்கு மேலே வந்து உலக அளவில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. இது பயங்கரமான கலெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக இந்த ஒரு வீக்கெண்டில், அதாவது சாட்டர்டே இன்னைக்கான கலெக்ஷன், சண்டே நாளைக்கான கலெக்ஷன், இந்த 2 கலெக்ஷனுமே வந்து இன்னுமே வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் முடிவதற்குள்ள 500 கோடி கிளப்பில் கோட் திரைப்படம் இணைந்து விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தளபதி விஜய்க்கு 2வது 500 கோடி கிளப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு பெரிய மைல்கல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வாழை திரைப்படம். ஸோ வந்து கோட் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கோட் திரைப்படத்தை தமிழ்நாட்டில் வந்து 1000 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் இருந்தாங்க. அதாவது எந்த திரைப்படம் முடிந்தாலும் எல்லா திரைப்படத்தையும் தூக்கிட்டு கோட் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் தான் இருந்தாங்க. ஆனால் வந்து வாழை திரைப்படம் ஒரு பயங்கரமான சக்ஸஸ் வந்து தமிழகத்தில் வந்து கொடுத்து கொண்டு இருந்தது. முக்கியமாக ஒரு 4 கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் ஒரு வாரத்தில் 14 கோடியும் 15 நாட்களில் வந்து 30 கோடிக்கும் மேலே வந்து வசூல் சாதனை வந்து இந்த திரைப்படம் வந்து படைத்திருந்தது. முக்கியமாக இந்த திரைப்படத்துக்கும் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட்டம் வந்து அதிகமாக வர ஆரம்பித்தது. ஸோ அதனால் கோட் திரைப்படத்தை வந்து வாழை திரைப்படம் ஓடிட்டு இருக்கும். வாழை திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கம்மியாகாது. கோட் திரைப்படத்தோட ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம், வேறு திரைப்படத்தை தூக்கிட்டு கோட் திரைப்படத்தை போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வாழை திரைப்படமும் ஒரு சைடு வந்து பயங்கரமாக ஓடிக்கொண்டு இருந்தது, இன்னொரு சைடு வந்து கோட் திரைப்படமும் ஓடிக்கொண்டு இருந்தது தமிழகத்தில். ஸோ வந்து வாழை திரைப்படம் ஓவர்சீஸில் 4 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது. தமிழக ரிப்போர்ட் படி வந்து வாழை திரைப்படம் ஒரு பயங்கரமான கலெக்ஷன் 32 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இப்போ வந்து கோட் திரைப்படத்தோட ஒவ்வொரு நாள் கலெக்ஷனை பற்றி பார்த்தா அதுதான் ஒரு பயங்கரமாக இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் கோட் திரைப்படத்தோட கலெக்ஷன் இன்க்ரீஸ் தான் ஆகியிருக்கு. ஸோ வந்து வீக் டேஸில் கூட 15, 14, 12 கோடி ரூபாய் வந்து தமிழகத்தில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த சைடு வந்து வாழை திரைப்படம் வந்து 40 லட்சம், 67 லட்சம், அதுக்கப்புறமா வந்து 88 லட்சம் அந்த மாதிரி வந்து கலெக்ஷன் வந்து வாழை திரைப்படத்துக்கும் நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. வீக்கெண்ட் டேஸில் கோட் அண்ட் வாழை திரைப்படம் 2 திரைப்படத்துக்கும் கலெக்ஷன் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ வாழை திரைப்படம் இது வரைக்கும் வந்து 50 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் கோட் திரைப்படம் வந்தாலுமே வாழை திரைப்படத்தோட கலெக்ஷன் கொஞ்சம் கூட குறையல. ஸோ வாழை திரைப்படம் இன்னும் வந்து கொஞ்ச நாள் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிறது. ஆனாலும் வந்து ரசிகர்கள் கூட்டம் வந்து அதிகரித்து கொண்டு தான் இருக்குது வாழை திரைப்படத்துக்கு. ஸோ இதை நம்பி, வாழை திரைப்படத்தை நம்பி எத்தனையோ இதுக்கு மேலே வந்து நிறைய சின்ன பட்ஜெட் திரைப்படம் வெளிவர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி வாழை திரைப்படத்தை கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல்